هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال تعالى أيضا: وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا فجعل الجنادب والفراش يقعن فيه وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تفلتون من يدي. وقال صلى الله عليه وسلم أيضا: ما من مدر ولا هدر إلا دخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل. وقال صلى الله عليه وسلم أيضا: الخلق عيال الله فأحب الخلق إلى الله أنفعهم لعياله. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நிஅமத்துகளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய நிஅமத்தான் அல்லாஹ் எங்களுக்கு கலிமாவை, இஸ்லாத்தை, ஈமானை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். இந்த பாக்கியத்துக்கு நிகராக எந்த பாக்கியமும் கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் கொடுக்கப்பட்ட சகல நிஅமத்துகளும் இது அழிந்துவிடும், இது இல்லாமலாகிவிடும். ஒன்று இதை விட்டும் நாங்கள் பிரிய வேண்டும், அல்லது இந்த நிஅமத்துகள் எங்களை விட்டு பிரிந்துவிடும். சொல்வதை போல ராபியத்துல் அதவியா சொல்கின்றார்கள்: வகுல்லுல் லதி ஃபௌகத் துராபி துராபு, இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடியது எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும். அல்லாஹு தஆலா இதை படைக்கக்கூடிய நேரத்திலே இதை அழித்து, இதை அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்குவதாக அல்லாஹ் முடிவு செய்துட்டான். வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா, இந்த பூமி ஆடாம அசையாம இருக்க மலைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மலைகளையும் அப்படியே தூக்கி ஒரே அடியாக அடித்து நொறுக்கி விடுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். இந்த பூமியுடைய அடிப்பாகத்திலிருந்து 7வது பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா பூமி அதிர்ச்சியை உண்டாக்குவான் முழு உலகத்திலேயும். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. தொடர்ச்சியாக அல்லாஹ் உலக அழிவை பற்றி தெளிவாக சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால உலக பாக்கியங்கள் எதுவும் நிரந்தரமானது இல்லை. ஆனால் இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியம், இந்த ஈமானுடைய அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அது நிலையானது, நிரந்தரமானது. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கிறது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படும், ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வார்: இன்ன லக்கும் அன் தஹ்யவு ஃபலா தமூது அபதா, நீங்க எல்லோரும் ஹயாத்தோட வாழுங்க, இதுக்கு பின்னால யாரும் மௌத்தாகவே மாட்டீங்க. இதே போல வ இன்ன லக்கும் அன் தஸ்ஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக வாழுங்க, இதற்கு பின்னால நீங்க யாரும் நோயாளியாக மாட்டீங்க. நீங்கள் எல்லோரும் வாலிபர்களாகவே இருங்க, இதற்கு பின்னால நீங்க யாரும் வயோதிபர்களாக மாட்டீங்க. இந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள், பாக்கியங்களை இந்த சொர்க்க பாக்கியங்களை நீங்க தொடர்ச்சியாக அனுபவிச்சு கொண்டே இருங்க. இதுக்கு பின்னால கஷ்டங்கள், சிரமங்கள்,
கவலைகள், பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த 4 சந்தோஷமான செய்திகள் சொல்லப்பட்டுதான் ஒவ்வொரு சொர்க்கவாதியும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது கிடைக்கும் ஈமானை கொண்டு மட்டும்தான், இந்த கலிமாவை கொண்டு மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த கலிமா. கியாமத்துடைய நாளையில இந்த அவ்வளவு காஃபிர்களும் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த நிலைமையில மறைத்தவர்கள் அனைவரும் கைசேதப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ்வை நிராகரித்த அவ்வளவு மக்களும் சொல்லுவார்கள், நாங்க எல்லாரும் முஸ்லிம்களா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாங்க முஸ்லிம்களா இருந்திருக்க கூடாதா? கைசேதப்படுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த கைசேதத்தால எதுவும் நடக்க போறது இல்லை. ஈமானுடைய இந்த கலிமாவுடைய பொறுமதி மனிதனுக்கு சக்கராத்தில் இருந்து விளங்க ஆரம்பிக்கும். சில நேரம் உலக வாழ்க்கையில, உலகத்துல யாரும் இப்படி சொல்லலாம், முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்றீங்க நாங்க தான் சரியான வழியில இருக்கிறோம் என்று சொல்றீங்க, நாங்க இருக்கக்கூடிய மார்க்கமும் சரியானது தான். அவங்க சொல்லலாம். அவங்க எதை வச்சு சொல்லுவாங்கன்னா துனியாவை வச்சு தான் சொல்லுவாங்க. நாங்களும் நல்லா தானே இருக்கிறோம், சாப்பிட்றோம், குடிக்கிறோம், உடுக்கிறோம், வீடு கட்டுறோம், வாகனங்கள், வசதிகள், காணி, பூமி, வசதி, வாய்ப்பு, செல்வாக்காக நாங்களும் இருக்கிறோம். நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக விஷயத்துல அல்லாஹ் பொதுவாகத்தான் வச்சிருக்கிறான். இந்த துனியா அல்லாஹ்வுடைய பார்வையில பொறுமதி அற்றது. அதனால பொதுவாக இன்னல்லாஹ யூதி துன்யா மா யுஹிப்பு வ மன் லா யுஹிப்ப வலா யூதி தீன இல்லா மன் அஹப்ப. அல்லாஹ் இந்த உலக பாக்கியங்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான், அவன் வெறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான். முஸ்லிமுக்கு தான் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட இல்லை, பொதுவாக உலக பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தீன், இந்த ஈமான், இந்த இஸ்லாம், இந்த கலிமாவை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறான் என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வெறுமனே உலக நிஅமத்துகளை வச்சு நாங்க யாரும் திருப்தி அடைய இயலாது. இந்த உலக பாக்கியங்கள் தற்காலிகமானது. வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா இல்லா மன் ஆமன. ஒரு செகண்டும் என்னுடைய அந்த மணி கம்பி அந்த செகண்டுக்கு தள்ளும் பிமா அமிலு வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன். வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உங்களுடைய அம்வால், உங்களுடைய அவுலாத், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பட்டம் பதவிகள், உங்களுடைய பிள்ளைகள், இது எதுவுமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கி வைக்காது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு இது எதுவுமே காரணம் இல்லை. நாங்க நல்ல பெரிய காசு உள்ளவங்க, பெரிய பணக்காரர்கள், நாங்க கோடீஸ்வரர்கள், நாங்க வச்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறோம், அப்படி எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலும் ஈமான் அமல கொண்டு மட்டும்தான். இல்லா மன் ஆமன வ அமில ஸாலிஹா. ஒரு செகண்டும் என்னுடைய அந்த மணி கம்பி அந்த செகண்டுக்கு தள்ளும்போது கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு செகண்டும் என்னுடைய அந்த மணி கம்பி அந்த செகண்டுக்கு தள்ளும்போது வசதி வாய்ப்புகளை கொடுப்பதா இருந்தால் இந்த அளவு வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்க விரும்புறானேண்டா, அவங்களோட வீட்டுடைய கூரைகள், அவங்க வீட்டுல மேல் மாடிக்கு போகக்கூடிய இந்த ஏணி படிகள், அவங்களோட வீட்டுல தூங்கக்கூடிய கட்டில்கள், அவங்களோட வீட்டுடைய கதவுகள் வெள்ளியால் தங்கத்தால் போடக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்புகிறார். அதனால துனியா அவங்களுக்கு தான். துனியா உண்மையிலே காஃபிர்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்றே அல்லாஹ் வச்சிருக்கிறான். யாரு அல்லாஹ்வை நிராகரிச்ச நிலைமையில மௌத்தா போறாங்களோ அவங்களுக்கு துனியா தான் சொர்க்கம். அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். ஆனால் உலகத்துல இந்த அளவு வசதி வாய்ப்புகளை கொடுக்க விரும்புறோம், ஏன் கொடுக்காம இருக்கிறோம் என்றா அதை பார்த்து அவங்களும் பெரும் காப்பீர்களாக போயிருவாங்க. அதனால தான் கொடுக்காம இருக்கிறோம். இந்த துனியாவுக்காக மனிதன் என்னென்னமோ செய்யலாம், எல்லா பாவங்களையும் செய்யலாம், எல்லா மாற்றமான வேலைகளையும் செய்யலாம். காசுக்காக,
சொன்னாங்க, தீனார் திர்ஹத்துடைய அடிமைகள் நாசமடைந்து விட்டார்கள். காசு கிடைக்குமா இருந்தா எதையும் செய்ய தயார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆகிரத்தை வச்சிருக்கிறார். இந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான், வல் ஆகிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன். ஆகிரம் இருக்கிறதே, இது முத்தகீன்கள் நல்லடியார்களுக்கென்றே உள்ளது. அதுல வேற யாரும் பங்குதாரர்கள் இல்லை. இந்த காபிர்களுக்கு எந்த பங்கும் அங்க கிடையாது. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவு முடிவில்லாத வாழ்க்கை. அங்க உள்ள பாக்கியங்கள் நிரந்தரமானவைகள். அங்க உள்ள சொர்க்கத்துடைய பூமி தங்கம், அர்துஹா தஹப் வ துராபுஹா மிஸ்க் வ ஹஸாவுஹா லுலு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொர்க்கத்துடைய பூமி தங்கம், அதில் உள்ள மண் கஸ்தூரி, அதில் உள்ள சிறிய கற்கள் முத்துக்கள். லபினத்துன் மின் தஹப் வ லபினத்துன் மின் ஃபில்லா. சொர்க்கத்துடைய மாளிகைகள் ஒரு செங்கல்லு தங்கம், அடுத்த செங்கல்லு வெள்ளியாயிருக்கும். வ மிலாத்துஹா அல் மிஸ்க், ஒரு கல் அடுத்த கல்லோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது கஸ்தூரியை கொண்டு. பெரிய ஏற்பாடு. இன்ன லில் முஃமினி ஃபில் ஜன்னதி அல் கைமா மின் லுஅலுவத்தின் வஹிதா முஜவ்வஃபா தூலுஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா. அல்லாஹ் மூமினுக்கு தயாரிச்சிருக்கக்கூடிய மாளிகைகள்ல ஒரு மாளிகையை பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தனி முத்தால் அமைக்கப்பட்ட மாளிகை, தனி முத்தை கொடைந்த ஒரு மாளிகை. அந்த மாளிகையுடைய உயரம், அந்த முத்துடைய உயரம் 60 மைல். தூலுஹா ஃபிஸ் ஸமா 60 மீலா. அதனுடைய உயரம் 60 மைல் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஏற்பாடுகள் மேலான சகோதரர்களே. அதனால வாழ்க்கை என்றது ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். வாழ்க்கை என்றா கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. கண்ணியமான நபியை பார்த்து சொல்றானே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது. ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நீங்கள் திருப்தி படக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த பெரிய நிஅமத் தான் இந்த ஈமான். இந்த ஈமான், இந்த கலிமா, இந்த இஸ்லாம் என்றது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த அவ்வளவு கோடி மக்களையும் படைத்தவன் அல்லாஹ் தான். பௌத்தர்களை படைக்க ஒரு கடவுள், இந்துக்களை படைக்க இன்னொரு கடவுள், கிறிஸ்தவர்களை படைக்க இன்னொரு கடவுள், முஸ்லிம்களை படைக்க இன்னொரு கடவுள் இல்லை. ஒரே ஒருவன் தான். இலாஹும் அல்லாஹ். அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், அல்லாஹ்வுடனே வேற எவனாவது இருக்கிறானா? யாருமே கிடையாது. அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல ஆண்டவர்கள் ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபூ லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதி யப்துஷூன பிஹா அம் லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த வணங்கப்படக்கூடியவர்கள் எல்லோருமே இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடியார்கள் தான். மஹ்லூக்கை வணங்க முடியாது. மஹ்லூக் ஹாலிக்கை வணங்க வேண்டும், படைத்தவனை வணங்க வேண்டும். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரை அழைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களை போன்ற அடியார்கள். நீங்க உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர் உங்களுக்கு பதிலளிக்கின்றார்களா என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. நீங்க எதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த வணங்கப்படக்கூடியவைகளுக்கு நடக்கும் கால் இருக்கிறதான்னு கேட்கிறான். எங்கட கையால வேண்டிய உருவத்தை தயாரிக்கலாம், அதுக்கு கால், கை, கண், காது எல்லாம் வைக்கலாம். ஆனால் அல்லாஹ் கேட்கிறான், இந்த வணங்கக்கூடியவைகளுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, கேட்கும் காது இருக்கிறதா? இது நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனிதர்களையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எனவே கண்ணியமான சகோதரர்களே,
அந்த உறுப்புகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதால இயங்க முடியாது, அது இயங்காது, செயல்படாது. இதையா நீங்க அழைச்சு கொண்டிருக்கிறீங்க? நான் உங்களை படைத்தவன். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. ஏ மனிதா, உன்னை எது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய விஷயத்துல உன்னை படைத்தவன், உன்னை உண்டாக்கினவன், உருவாக்கினவன், உருவத்தை கொடுத்தவன், உறுப்புகளை கொடுத்தவன், அழகான உடலமைப்பை கொடுத்தவன் அந்த அல்லாஹ் ஒருவன் இருக்க நீ எங்க போறாய்? நீ யார நாடுறாய்? நீ யார வணங்குறாய்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு ஓடுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அழகான முறையில அல் குர்ஆன வாசிச்சு பார்த்தா விளங்கும். அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமாக்களை பார்த்தா விளங்கும். அதே போல நாங்க விளங்குறது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களை சுத்தி வளைச்சி பெரியோரு கூட்டம் களிமா இல்லாம இருக்கிறாங்க. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. எங்கட பயான், எங்கட குர்ஆன், எங்கட ஹதீஸ், எங்கட விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு மத்தியில தான். வெளியில பெரியோரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த பேச்சுக்களை வாழ்நாள்ல கேட்டே இல்லை. அல்லாஹ் என்றா யார் என்று தெரியாது. அல்லாஹ் என்று நினைச்சு கொண்டு யாரையோரையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவைகளுக்கு தான் கஷ்டங்களை, கவலைகளை, பிரச்சனைகளை சொல்றாங்க. பாவம், இந்த மக்களுக்கு யாருன்னு தெரியாது. விளங்கின நாங்க இந்த மக்களுக்கு இந்த உண்மைகள் எடுத்து சொல்ல இல்லைன்னா குற்றவாளிகள் நாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல முழு மனிதர்களுடைய ரப்பன்னு சொல்றான். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழு மனிதர்களுக்கு ரசூலாக அல்லாஹ் அனுப்பிக்கிறார். கண்ணியமான நபியை உலகத்துக்கு நாங்க அறிமுகப்படுத்த இல்லை. ஒரு பௌத்த பெண்மணி சொல்றாங்க, நாங்க ஜீசஸ் எந்த அளவு விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவு முகமது நபி எங்களுக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், ரசூலுல்லாஹ் பிறந்த நாளையில அரசாங்கம் எங்களுக்கு லீவ் கொடுத்திருக்கு. அந்த ரசூலுல்லாஹ் அந்த நாள்லயாவது இந்த மக்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்த இல்லை. நாங்களே கூடி கூடி சாப்பிட்டு குடிச்சு செய்ய வேண்டிய சில வேலைகளை செஞ்சு முடிச்சு கொள்றோம். எப்படி இந்த மக்களுக்கு நாங்க நபியை அறிமுகப்படுத்தவே இல்லை. இதுதான் காலா காலமா செஞ்சு கொண்டு வரோம். நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசிக்கணும், எப்படி எங்களை சுத்தி வளைச்சிருக்கக்கூடிய இந்த களிமா சொல்லாத இந்த மக்கள், எங்களுடைய சகோதரர்கள், அவங்களுக்கு நாங்க எப்படி ரப்ப அறிமுகப்படுத்துறது, எப்படி நபியை அறிமுகப்படுத்துறது, எப்படி இஸ்லாத்தை நாங்க அறிமுகப்படுத்துறது, இவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இஸ்லாத்தை பத்தி உள்ள தவறான எண்ணங்களை எப்படி இல்லாமல் ஆக்குறது. தவறா இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறாங்க, தவறா முஸ்லிம்களை விளங்கி இருக்கிறாங்க. இதை எப்படி இல்லாமல் ஆக்குறது? அதுக்கு என்ன வேலை திட்டங்கள் போட்டு இருக்கிறோம்? முக்கியஸ்தர்கள், பொறுப்புதாரிகள், தலைவர்கள், உலமாக்கள், நாங்க ஒன்று கூடி யோசிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, நேற்றும் எங்கட நிதா ஃபவுண்டேஷனால் ஒரு நிகழ்ச்சி சீமலா கஸ்கோட்டுவ மஸ்ஜிதில் நடைபெற்றது. ஹாமனி ப்ரோக்ராம், மொபைல் ஹாமனி ப்ரோக்ராம் என்ற பேர்ல, அதாவது ஒவ்வொரு ஊர்லையும் நடந்து கொண்டு வருவது. கிட்டத்தட்ட 3700 முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள், பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவர்கள், அவங்க அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க. அவங்கள மஸ்ஜிதுக்கு அழைப்பு கொடுத்து, இன்விடேஷன் அழைப்பு கொடுத்து அவங்கள மஸ்ஜிதுக்கு வர வச்சு, பேனர்கள் போடப்பட்டு தெளிவான சிங்களத்தில, சிங்கள பாஷையில இந்த இஸ்லாத்துடைய விஷயங்கள் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி, அதுக்கு பின்னால அவங்களோட சந்தேகங்கள், அவங்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி அவங்க என்னென்னமோ விளங்கி வச்சிருக்கிறாங்க, விரும்புற கேள்விகளை கேளுங்க என்று சொல்லி அவங்க கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்குள்ள தெளிவு நேற்றும் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 250 பேர் கலந்து கொண்டாங்க. அதுல ஹாமதுரு சகோதரர்கள், போலீஸ்ல உள்ள சகோதரர்கள், சிஐடியில உள்ள சகோதரர்கள், அரசாங்கத்துல தொழில் பார்க்கக்கூடியவங்க, சாதாரண மக்கள், எல்லா மக்களும் 9:30 மணிக்கு வச்ச நிகழ்ச்சி 9 மணிக்கே வந்துட்டாங்க. எவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க அவங்க. நாங்க போக மாட்டோம் அப்படி, ஆனா அவங்க வாராங்க. கிட்டத்தட்ட 500 டாக்டர்ஸ்மாருக்கு மேல டாக்டர்ஸ்மார் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாங்க.
கலந்த அந்த அவ்வளவு மக்களும் இதுவரைக்கும் சொன்ன கருத்து, ஏன் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க ஆரம்பத்திலே செய்ய இல்லை? நாங்க இஸ்லாத்தை தவறா விளங்கி இருந்தோம், முஸ்லிம்களை தவறா விளங்கி இருந்தோம், ஷரியத் என்ற வார்த்தையை தவறா விளங்கி இருந்தோம், ஏன் இதெல்லாம் நேரத்தோட செய்ய இல்லைன்னு கேட்கிறாங்க. அதனால மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது, காசு கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. ஆனா மக்கள் வர தயாரா இருக்கிறாங்க. வர விரும்புறவங்களையாவது நாங்க அவங்கள வரவேற்று, அவங்கள அரவணைச்சு, அவங்கள ஆதரிச்சு, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுத்து, அவங்க ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்றதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது எங்களுடைய பாரிய பொறுப்பு. மாஷா அல்லாஹ், சம்மான் துறையை பொறுத்தவரையில் காலத்திலேயும் கூட ஆரம்ப காலத்தில் இருந்து அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மேலான சகோதரர்களே, இவங்க இஸ்லாத்தை விளங்கி கொடுத்துக்குள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை இன்னும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன்னா மக்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற மதங்கள்ல அவங்க வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க, மத நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. நாங்க லண்டன் போன்ற இப்படியாக இந்த நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல உள்ள சர்ச்சுகள் 100-150 வருஷம் பழைய சர்ச்சுகள், அந்த சர்ச் எல்லாம் பார்த்தா அது காலியா தான் இருக்கு, யாருமே இல்லை, அதுல வணக்க வழிபாடுகள் இல்லை. காரணம் மக்கள் எய்திஸ்டாக, நாஸ்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எனவே மேலான சகோதரர்களே, மக்கள் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க எனக்கு நிம்மதி கிடைக்கும்? எந்த மார்க்கத்தை கொண்டு கிடைக்கும்? யாருக்கிட்ட போனா நிம்மதி கிடைக்கும்? கொழும்புல எத்தனையோ பேர், அன்றைக்கு ஒரு குடும்பம் அப்படியே இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வந்திருந்தாங்க. நீங்க ஏன் வாரீங்க என்று கேட்டதுக்கு சொன்னாங்க, நாங்க வாழக்கூடிய பகுதியில மஸ்ஜித் பள்ளிவாசல் இருக்கி, ஜும்மா வெளியில நாங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கிறாங்க, அந்த ஜும்மாக்களை நாங்களும் கேட்கிறோம், அந்த ஜும்மாக்களை கேட்டுத்தான் இஸ்லாத்துக்கு போகணும் என்ற ஆசை வந்து நாங்க வந்தோம். திருமணத்தை வச்சு இஸ்லாத்துக்கு வராங்க, பிரச்சனை இல்லை. நோக்கங்கள் அவங்களோட வித்தியாசமா இருக்கலாம், அதுல பொருத்தமான நோக்கங்களா இருந்தா அல்லாஹ் ஹிதாயத்துக்கு காரணங்கள் அமைக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை பார்த்தா திருமணத்தை வச்சுதான் வராங்க. ஹிதாயத்துக்கு ஒரு வழி அது. அதனால அவங்க என்ன நோக்கத்தோட வந்தாலும் அவங்களுக்கு தெளிவான இஸ்லாம் இதுதான். அல்லாஹ் என்றா யார், ஆகிரம் என்றா என்ன, நபி யார் என்ற தெளிவுகளை கொடுக்கிறது எங்கட பாரிய பொறுப்பு. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வீட்டில இருந்து வெளியே போடுறாங்க, குடும்பத்தில இருந்து ஒதுக்கிடுறாங்க, கிடைக்க இருந்த காணி பூமி வீடு வாசல் கிடைக்காம போகுது, குடும்ப தொடர்பு அடியோடு இல்லாம போகுது, வெறும் கையோட வந்து நிற்கிறாங்க. இந்த மக்களை நாங்க அரவணைக்கிறது, ஆதரிக்கிறது, இவங்களை சேர்த்துக் கொள்றது, இது எங்களுடைய பாரிய பொறுப்பு. மேலான சகோதரர்களே, குறிப்பாக நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மக்களோட, களிமா சொல்லாத சகோதர சகோதரிகளோட நல்ல அஹ்லாக், நல்ல பண்புகளோட நாங்க நடந்து கொள்ளணும். எங்கட நல்ல குணங்கள், நல்ல பண்புகளை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எங்கட அழகான கொடுக்கல் வாங்கல், நேர்மையாக, நம்பிக்கையாக, உண்மையாக நாங்க இந்த வியாபாரங்களை சரியாக செய்வோமா இருந்தா எங்களோட வியாபாரம் செய்யக்கூடியவங்க தீனை ஏற்றுக்கொள்வாங்க. எங்கட கடைகள்ல வேலை செய்யக்கூடிய மற்ற சகோதரர்கள், எங்கள்கிட்ட எவ்வளவோ பேரை வச்சு வேலை வாங்கி கொண்டிருக்கிறோம், களிமா சொல்லாத பல மக்களை வச்சு. அவங்க எங்களையோட குறிப்பிட்ட காலம் வேலை செய்ய கொள்ள எங்கட பண்பாடுகளை பார்த்து அவங்களோட உள்ளத்துல வரணும், நானும் இஸ்லாத்துக்கு போனா நல்லமே, இப்படி நடந்து கொள்றாங்களே, நல்ல மக்களே, நல்ல பண்புள்ள மக்களே, எங்கட குணங்களை பார்த்து அவங்க வரணும், எங்கட அஹ்லாக் அப்படி இருக்கணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த சிந்தனையோட தான் இந்த மக்களோட நடந்து கொள்ளணும். இது ஒரு வியாபாரம், இது ஒரு வியாபாரம். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், உங்களை நோவினை கொடுக்கக்கூடிய, வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லி கொடுக்கட்டுமா? அது என்ன வியாபாரம் தெரியுமா? அது காசு பணத்தோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்ல, அது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். அல்லாஹ் ரசூலை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும், உங்களுடைய உடல் பொருளை அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு செலவழிக்க வேண்டும். எங்கட பணம், எங்கட தியாகங்கள்,
பலர்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைய வேண்டும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, எனவே அஹ்லாக், நல்ல பண்புகள், நல்ல குணம், இதுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை வச்சிருக்கிறான். நற்குணம் என்பது காந்தத்தை போல, எப்படி காந்தம் இரும்பெல்லாம் இழுத்தெடுக்குமோ அதே போல நல்ல பண்புகள் உள்ளங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. கண்ணியமான நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ. நபியே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மிருதுவான தன்மை, இந்த சாஃப்டான தன்மை இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய இந்த மிருதுவான தன்மை இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு கடினமான போக்குள்ளவராயிருந்திருந்தால், கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவராயிருந்திருந்தால், கடினமான உள்ளமுடையவராக இருந்திருந்தால், உங்களோடு இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. சஹாபாக்கள் நபியை கவர்ந்ததே நபியுடைய அஹ்லாக்க வச்சுத்தான், விசேஷமா நபியுடைய பண்பை வச்சுத்தான். எனவே மேலான சகோதரர்களே, இந்த சிந்தனையோட தான் நாங்க எங்களோட வேலை வெட்டிகளை செய்யணும். மக்களோட நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ளணும். எங்களோட ஒரு எந்த செயலும் மற்றவருடைய ஹிதாயத்துக்கு தடையாக, இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி தவறா விளங்குறதுக்கு, நான் 4 பேருடைய ஹிதாயத்துக்கு தடையாக என்ற செயல்கள் அமையக்கூடாது. எந்த செயலாக இருந்தாலும் சரி. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக், இதுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்தாங்க. மக்களோட எப்படி கதைக்கணும் சொன்னாங்க. கௌலுக பில் மஅரூஃபி ஸதகா. ஒருவருக்கு நீங்க ஒரு நல்ல வார்த்தையை சொல்றீங்க, அதுக்கு சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். இமாத்தத்துல் அதா அனி தரீகி ஸதகா. பாதையில மக்களுக்கு நோவினை கொடுக்க கூடியதை அகற்றி விடுவது சதகா. பாதையுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துர்காத். பாதையில நீங்க பாதை என்றது பொதுவானது, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, பொது இடம் அது. அதுல நீங்க பாதையில குந்தி கொண்டு இருக்காதீங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படி இருக்கிறதுல என்ன தவறு யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இருக்கவே தான் வேண்டும் என்று சொன்னா அதனுடைய ஹக்க நிறைவேற்றுங்க, பாதையுடைய கடமைகளை நிறைவேற்றுங்க. போற வார மக்களுக்கு எந்த வகையில இடைஞ்சல் கொடுக்காதீங்க. உங்களோட பார்வைகளை தாழ்த்திக்கோங்க. மக்கள் நடமாடக்கூடிய இடம், ஆண்கள் பெண்கள் பலர்களும் பல நிலைமையில போவாங்க. உங்களோட பார்வையை தாழ்த்திக்கோங்க. அவங்க சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க. மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய எதையும் அப்படி ஏதாவது இருந்து அகற்றி விடுங்க. எந்த வகையிலையும் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காதீங்க. இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையான முஸ்லிம் அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றா, இவருடைய கை நாவ் இந்த ரெண்ட கொண்டும், அதாவது இவருடைய செயலை கொண்டு, இவருடைய மாற்றமான செயலை கொண்டு ஏனைய முஸ்லிம்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களே, ஈடேற்றம் அடைந்து விட்டார்களே, அவர்தான் முஸ்லிம். எந்த வகையிலையும் நாங்க யாருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாது. எந்த வகையிலையும் யாருக்கு நோவினைகள் கொடுக்க கூடாது. இன்றைக்கு பாதைகளை பிடிச்சு வீடுகள் அமைக்கிறாங்க. போற வார பாதை பொதுவான இடம், அது இத்தனை அடி என்ற ரோட்டுக்கு ஒரு அளவுண்டு இருக்குது, அதையும் பிடிக்கிறாங்க, எல்லைகளை பிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தவறு மேலான சகோதரர்களே. இன்னொருவருக்கு சொந்தமான காணியில ஒரு ஷான் இடத்தை பிடிச்சால், ஒரு மிஸ்வாக் குச்சியுடைய அளவு, மிஸ்வாக் செய்யறோமே அந்த மிஸ்வாக் குச்சியுடைய அளவு இன்னொருவருக்கு சொந்தமான இடத்தை பிடிச்சால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில அவ்வளவு மனிதர்களுக்கு மத்தியில அந்த இடத்தை இவருடைய களத்துல போடப்பட்ட நிலைமையில, அதை சுமந்த நிலைமையில் அவர் வருவார். 7வது பூமி வரைக்கும் ஒரு ஷான் இடத்தை பிடிச்சு இருந்தார் என்றா 7வது பூமி வரைக்கும் அந்த காணியை எடுத்து இவருடைய களத்துல போடப்பட்ட நிலைமையில அவ்வளவு கோடி மக்களுக்கு முன்னால் இவர் வருவார். وَمَن يَغْلُلْ يَأْتِ بِمَا غَلَّ بِهِ يَوْمَ الْقِيَامَةِ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு மோசடி செய்றாங்களோ, அவங்க எதை மோசடி செஞ்சாங்களோ அதை கியாமத்துடைய நாளையில சுமந்து கொண்டு வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சர்வ சாதாரணம் மக்கியவண்ட காணியை பிடிக்கிறது, மக்கியவண்ட வயலை பிடிக்கிறது, மக்கியவண்ட வீடுகளை சொந்தமாக்குறது, கேவியட் அடிக்க, அதாவது இன்னொரு கள்ள டீடுகளை செய்யறது,
இது களிமா சொல்லாதவங்க செய்யறாங்கடா, சரி அவங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை இல்லை, ஆகிரத்தை பத்தி நம்பிக்கை இல்லை, அதனால செய்யறாங்க. களிமா சொன்னவங்க செய்யறேன்டா, எவ்வளவு கவலையான விஷயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எந்த வகையிலையும் நாங்க யாருக்கும் இடைஞ்சலாக இருக்க கூடாது. பொதுவான அமைப்புல எல்லா நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பத்துல அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர் யார் என்றா, அவனுடைய குடும்பத்துக்கு யார் பிரயோஜனம் உள்ளவராயிருக்கிறாரோ அவர்தான். மனிதர்கள்ல சிறந்தவர் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். அந்த அடிப்படையில அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு காலங்களை வச்சிருக்கிறானோ தெரியாது. இருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிச்சு அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய வேலைகளை செய்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் எங்கட சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. எங்கட ரூஹ பார்த்து அல்லாஹ் சொல்லணும், ஏ அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அடியானே, நல்லடியானே, நீ உன்ட ரப்பிடத்துல போ. அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீயும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில போ. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்ற நல்லடியார்களோட போய் சேர்ந்துக்கோ. வதுகுலி ஜன்னதி, என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ. இந்த சப்தம் எங்கட காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். எங்கட ரூஹ் உடல்ல இருந்து வெளியாகும். சொர்க்கம் கண்ணுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கும். அதை பார்த்து சிரித்தவர்களாக எங்கட ரூஹ் உடல்ல இருந்து வெளியாகணும். எத்தனை மையத்துகளை பார்க்கிறோம் சிரிச்ச முகத்தோட இருக்கு. அதைத்தான் அந்த பெரியார் சொன்னார், வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கௌமு ஹவுலக யல்ஹகுன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகுன இதா பகவ் லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. மனிதா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அழுது பிறந்தாய். உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்து சிரித்து கொண்டிருந்தது சந்தோஷத்துல. நீ உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரத்துல உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்து அழுது கொண்டிருக்கும். நீ சிரித்து கொண்டு போக வேண்டும். பிறக்கும் பொழுது அழுது பிறந்தாய், இறக்கும் பொழுது சிரித்து சிரித்து மரணிக்க வேண்டும். அதற்குள்ள நல்ல அமல்களை செய்து கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எங்களால் நடந்த குற்றம் குறைகள் பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுடைய நிலைமை உலகத்துடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்துல நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தம அலைனா நிஅமத்தஹு வஅக்மல லனா الدين وشرع لنا من الأعمال الصالحات أنواعا وأصنافا لنتقرب بها إلى رب العالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أكرم الأكرمين. وأشهد أن محمدا عبده ورسوله المصطفى على جميع المرسلين. صلى الله على محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما. أما بعد، أيها الناس اتقوا الله تعالى واشكروا على نعمه. إن الله أكرم بني آدم وفضلهم على العالمين وسخر لهم ما في السماوات وما في الأرض جميعا منه ليكونوا من الشاكرين. واشكروا نعمته عليكم إن كنتم إياه تعبدون وعرفوا ما كرمكم به على العالمين وما خولكم به من الفضل في الأولين والآخرين. وتذكروا نعمة الله عليكم حيث أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. أيها الإخوة، أدوا ما أوجب الله عليكم من حقوقه وحقوق إخوانكم المؤمنين، وتخلقوا بآداب الإسلام والدين، فإن التخلق بها سبب للخيرات والبركات، والإعراض عنها سبب للشرور والهلكات. أيها الإخوة، المسلم أخو المسلم، والله في عون العبد ما كان العبد في عون أخيه. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبحديث سيد المرسلين. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم.
الحمد لله، الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا. اما بعد، ايها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. ان احسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة، فإن يد الله مع الجماعة، ومن شذ شذ في النار. اللهم صل على عبدك ورسولك محمد. وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين أبو بكر الصديق، وعمر بن الخطاب، وعثمان بن عفان، وعلي بن أبي طالب، وعن آله وأصحابه أجمعين، وعن التابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، إنك مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشاوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم، واشكروه على نعمه يزدكم، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا